நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்பா, ஏண்டா இன்னும் தூங்கல? இல்லப்பா, தூக்கம் வரல. ஏண்டா? நாளைக்கு காலேஜ் ஓபனிங். அதான். ஓ, ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கூட அந்த காலேஜ்ல சேரலப்பா. போய் ஃப்ரெண்ட் ஆக்கிக்க வேண்டியதா? நாளைக்கு நீங்க என் கூட வரீங்கல்ல? கண்டிப்பா வரணுமா? பா, இல்லடா, மகா ஜனனி எல்லாம் அவ என்ன சின்ன குழந்தையா, தனியா போவிடுங்க அப்படின்றாங்க. அதான். அவங்க வேணா தனியா போட்டோம், நான்லாம் போக மாட்டேன். நான் இன்னைக்கு உங்க ரூம்ல படுத்துக்கிட்டுமா? சரிம்மா. அப்பா, என்னம்மா? என்ன பண்றீங்க? சும்மா. என்ன எழுதுறீங்கப்பா? டைரிடா. டைரியா? டைரியா கதையா? டைரியில கதை எழுதுறேன். என்ன கதைப்பா? சொந்த கதை தான். உங்க கதையா? ஆமா, நடந்த விஷயம், நான் யோசிக்கிற விஷயம், எனக்கு தோன்ற விஷயம் எல்லாத்தையும் நான் எழுதி வைப்பேன். உங்க கதைனா அதுல நாங்களே வருவோமாப்பா? நீங்கெல்லாம் இல்லாம எப்படி அப்பாவோட கதை எழுத முடியும்? உங்க கதை தான் அப்பாவோட கதை. அப்பா, சொல்லுமா. உலகத்திலேயே உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? அதெல்லாம் தெரியாது, பிடிக்கும் அவ்வளவுதான். சந்தோஷம். அப்புறம் தான் அம்மா மகா எல்லாம். அப்பா, நான் நீங்க சொன்ன பேச்சு தான்ப்பா கேட்பேன். தெரியும்டா. சுபா மாதிரிலாம் பண்ண மாட்டேன்ப்பா. ஆமாப்பா, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். அப்படி இல்லடா, உனக்கு எது பிடிக்குமோ அதை அப்பா கிட்ட சொல்லு. ஒருவேளை எனக்கு அது பிடிக்கலன்னா சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணு. எனக்காக பிடிக்காத விஷயம் பண்ணணும்னு அவசியம் இல்லடா. உனக்கு பிடிச்ச விஷயம் தான் பண்ணணும். ஆனா கொஞ்சம் அப்பாவையும் கன்சிடர் பண்ணு. அப்பா வேணும் வேணான்னு சொன்னா அது எதுக்குன்னு யோசி, அவ்வளவுதான். நான் உங்களுக்கு பிடிச்சதுதான்ப்பா பண்ணுவேன். அப்படி இல்லடா. அப்படிதான், நான் பிடிச்சதுதான் பண்ணுவேன். சரி விடு. நிஜமாப்பா? கல்யாணம் எல்லாம் நம்ம கையில இல்லடா. நான் அதை பத்தி சொல்லல, மத்ததெல்லாம். சரி. அப்பா. என்னடா? ஐ லவ் யூ பா. மீ டூ. அப்பா. என்னடா? ஒண்ணும் இல்லப்பா. நீ தூங்குடா, காலைல கிளம்பணும்ல. கண்ணை மூடி தூங்கு. அப்பா. சுபா பாவம். சுபா வருத்தப்படுறாப்பா. நான் வேணா அவரை துரத்த விட சொல்லட்டுமா? அப்பதான் அப்பா பேசுவாருன்னு சொல்லட்டா? நிஜமாப்பா, சொன்னா துரத்திடுவா. அப்பா பேசிக்கிறேன். சரிப்பா. அப்பா. அப்பா. என்னடா? எனக்கு தூக்கம். இப்படி ஒரு வீடு வாங்கணுமாமா? இந்த ஏரியாவில் கிரவுண்டே 1.5 போகுது. இப்படி ஒரு வீடு கட்ட குறைஞ்சது 6 தான் ஆகும்ல? மாமா, என்ன யோசனை? 7 மணிக்கு அப்பாயின்மெண்ட் சொன்னடா, இப்ப மணி 9. மாமா, அவர் அமைச்சரு. அமைச்சர்னா மழை மாதிரி, நம்ம கேட்கிறப்போ அது பெய்யாது. அது வரும்போது நம்ம பக்கெட் வச்சு பிடிச்சுக்கணும். சீக்கிரம் வந்தா அவர் வெட்டியா இருக்கான்னு நினைச்சிட மாட்டோம். மினிஸ்டர்னா லேட்டா தான் வருவாரு.
அப்புறம் எதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்? இப்ப வருவாரு, அவர்கிட்ட கேளுங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கியா? இருக்கு மாமா. மினிஸ்டருக்கு படிச்சா புரியும்ல? புரியாது. டேய், அவருக்கு முதல்ல படிக்க தெரியுமான்னு தெரியல மாமா. படிச்சாலும் புரியாது. அதெல்லாம் மினிஸ்டர் படிக்க மாட்டாரு மாமா. அத டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி நேத்தே படிச்சு ஓகே சொல்லிட்டாரு. அப்புறம் எதுக்குடா இவரை பார்க்கணும்? அவரே பார்த்து பேசிருக்கலாம்ல. மாமா, அவர் பூசாரி, இவர் தான் சாமி. தேங்காய், பழம், சூடம் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்றது மட்டும் தான் பூசாரி வேலை. என்னடா வரம் கொடுக்க வேண்டியது மினிஸ்டர் சாமி தான். எவ்வளவு நேரம்டா ஆகும்? இப்ப எதுக்கு மாமா இவ்வளவு டென்ஷன்? இந்த ஆர்டர் நம்ம கண்டிப்பா கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லடா. என் டென்ஷனே வேற. வேற என்ன மாமா இருக்கு? இந்திரா ஃபர்ஸ்ட் டே காலேஜ் போறாடா. ஓ, அதான் இந்த டென்ஷன். அவ முதல்ல காலேஜ் போறதுக்கு அவளை விட நீங்களே டென்ஷனா இருக்கீங்க. காலேஜ் கொண்டு போய் டிராப் பண்ணணுமா? எனக்கும் போகணும்னு தான் இருந்துச்சு. இந்திராவும் வர சொன்னா. ஆனா மகாஜனனி தான் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஏன் மாமா? அவ என்ன ஸ்கூல் பொண்ணா? காலேஜ் போற பொண்ணு. முத நாளே அசிங்கமா அப்பாவா கூட்டு போறது. அவ தனியா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதானே மாமா. இந்திராவுக்கு கொஞ்சம் பயம் ஜாஸ்தின்னு உனக்கு தெரியும்ல. இந்திரா நீங்க வரணும்னு சொல்லலையா? அவ அழுது அடம்பிடிக்க தான் செஞ்சா. எல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. போங்க மாமா, அவளே போறேன்னு சொல்லிட்டால, விடுங்க. என்னமோ பொண்ணு எல்கேஜி சேர்க்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்லடா. இது வரைக்கும் அவ தனியா எங்கேயும் போனதில்ல. அதான். ஹலோ மகா, சொல்லு. கிளம்பிட்டாளா? சரி சரி, அவளை மூட் அவுட் பண்ணாம பேசி அனுப்பி வைங்க. நான் எங்கன்னு கேட்டாளா? என்ன கேட்டாலும் சரின்னு சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. என்னடா சிரிப்பு? ஒண்ணு இல்லையே. பொண்ணை பெத்து பாரு, உனக்கும் தெரியும். நீங்க ஒரு வித்தியாசமான அப்பா மாமா. போட. வீட்லலாம் ஓகே தானே? இது வரைக்கும் ஓகே. ஆனா இன்னும் டைம் இருக்கு. அவ அழாம கிளம்பி காலேஜ் போய் சேரணும். அப்படி சேர்ந்துட்டா மெடிக்கல் மிரக்கல் தாண்டா. அந்த வேலையை சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுங்க. ஓகே சார். ஆமா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க. என்ன மதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உட்காருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அப்புறம் மதி, என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? எஸ் சார். நாம எங்க பார்த்துருக்கோம்னு சொல்லுங்க பாப்போம். சுப்ரீம் கோர்ட்ல சார். கரெக்டா சொல்லிட்டீங்களே. என்ன நீங்க ஞாபகம் வச்சதா ஆச்சரியமா இருக்கு சார். நான் லேஸ்ல எதையும் மறக்க மாட்டேன். மறக்கிற மாதிரி நடிக்கணும். ஆனா மறக்க கூடாது. அதுதான் அரசியல். உங்க ப்ராஜெக்ட் பார்த்தேன். எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. மாமா, போனை சைலண்ட்ல போடுங்க. சாரி சார். இதுக்கு நம்ம சைடுல இருந்து என்ன உதவி வேணுமோ சொல்லுங்க. ஒன்றும் இல்லை சார். அப்புறமதி இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். அது மாமா. ஹலோ. ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்களே, முதல்ல சொல்லக்கூடாதா? சரி சரி, நான் வரேன் சார். சாரி சார், ஒரு சின்ன எமர்ஜென்சி. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்களை இன்னொரு நாளைக்கு பார்க்குறேன். மாமா. என்னையா அவன் என்ன அவமானப்படுத்துறானா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். சாரி சார். சாரி சார். மாமா. மாமா, மிஸ் கோவப்படுறாரு, தப்பா எடுத்துக்க போறாரு. என்னை பத்தி அவர் என்ன வேணாலும் நினைச்சுக்கிட்டோம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் போகணும். மினிஸ்டர் போகலைன்னா என் பொண்ணு என்ன தப்பா எடுத்துப்பாடா. இவரை விட என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். கஷ்டப்பட்டு கிடைச்ச ஆர்டர் மாமா. போட்டுண்டா, விடு. பிஸ்னஸ்னா ஒன்று போகும், இன்னொன்று வரும். ஆனால் வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்கள் திரும்ப வராது. வரேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்னடா இது இவ்ளோ அழகான பொண்ணு, அதுவும் நம்ம வீட்டுல. இந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே, யாரா இருக்கும்? உங்க பொண்ணுதான். அப்படியா? ஏன் பொண்ணா? யாருன்னு பாப்போம். அட, நம்ம இந்து. ஏய் இந்து, பின்னிட்டடா. எங்கடா எடுத்த இந்த Dress? சான்ஸே இல்ல. Dress நல்லா இருக்குல்ல? என்ன நல்லா இருக்காவா? பின்னிடுச்சு. எக்ஸ்பிரஸ் அவென்யூல எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குடா. உன் கூட படிக்கிற பொண்ணுங்கலாம் பொறாமப்பட போறாங்க. ஆனா ஜனனி நல்லா இல்லன்னு சொன்னா. சச்சே, சான்ஸே இல்ல. இவ்ளோ பெஸ்டான Dress ஃபர்ஸ்ட் டே போடவே முடியாது. நிஜமா நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. இந்த பேக் ஓகே இல்ல? கொஞ்சம் பெட்டரா வாங்கிருக்கலாம். ஆனா இது தப்பா இல்லடா, நல்லாதான் இருக்கு. ரொம்ப மோசமா இல்லல்ல? சச்சே, ஓகே தானே? உன் Dressக்கு இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. காலேஜுக்கு கிளம்பலையாடா? போகணும். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன். மகாஜனனிட்ட கூட நீ சொல்லக்கூடாது. என்னப்பா? அவங்க 2 பேரும் பெட்டு கட்டியிருக்காங்க. என்ன பெட்பா? நீ தனியா காலேஜ் போக மாட்டேன்னு பெட்டு கட்டியிருக்காங்க. எவ்வளவுப்பா? 5000. ஐயோ, அவ்வளவு பணம் ஏதுப்பா உங்ககிட்ட? தெரியல. எல்லாம் உங்க பணம் தான்ப்பா. சரி இருடா. இல்லப்பா, 5000 10,000 ரூபாய் நம்ம ஜெயிக்கிறோம். எப்படிடா? நான் தனியா காலேஜ்க்கு போறேன்ப்பா. சேச்சே, இதுக்காக நீயே தனியா போணும்? அப்பா கூட வர்ற? வேணாம்ப்பா, இங்க இருக்க காலேஜ். நான் தனியா போக மாட்டேனா? நிஜமாவாமா? ஆமாப்பா, அவங்கள தோக்கடிக்கிறேன்ப்பா. என்ன தைரியம் இருந்தா 5000 ரூபாய் பெட்டு கட்டிருப்பாங்க. ஆமாண்டா. அப்பா, ஆனா நீங்க பாவம் பார்த்து உங்ககிட்ட பணம் வாங்காம விட்டுற கூடாது. இல்ல இல்ல, நான் வாங்கிட்டேன். அந்த 10,000 எடுத்து தான் இந்த வீக்கெண்ட் ட்ரீட். டன். அப்பா, என்னடா? நான் முதல்ல தனியா போறேன். நீங்க பின்னாடியே வாங்க. அந்த தெருமணில போயிட்டு நான் உங்க வண்டியில ஏறிட்டுமா? என்னம்மா திடீர்னு இப்படி பல்டி அடிச்சிட்ட? இல்லப்பா, போட்டிக்காக தானே. என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லம்மா, மகாவை ஏமாத்திடலாம். ஆனா இந்த ஜனனியை தான் ஏமாத்த முடியாது. பின்னாடியே வண்டியில வந்து பார்த்தாலும் பாப்பா. ஆமாப்பா ஆமாப்பா, நான் தனியாவே காலேஜ்க்கு போய்க்கிறேன். இல்லம்மா, கஷ்டமா இருந்தா வேணாம். இல்லப்பா, நான் போயிட்டு வரேன். Are you sure? எஸ் பா. All the best my dear. நல்ல சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வா. காலேஜ்ல நல்லா படிக்கணும். காலேஜ்ல படிச்சுதானே ஆகணும். அதை விட முக்கியம் இந்த 4 வருஷம் உனக்கு கிடைக்க போற நண்பர்கள், உனக்கு கிடைக்க போற அனுபவங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். மனசையும் அறிவையும் திறந்து வை. அது அனுபவங்களால நிரப்பு. எல்லா அனுபவங்களும் நல்ல அனுபவங்களா இருக்கும்னு சொல்ல முடியாது. சில மோசமான அனுபவங்களும் இருக்கலாம். அதுல பாடம் கத்துக்க. என்ன அப்பா ரொம்ப பிளேட் போடுறனா? இல்லப்பா. பயமா இருக்கா? நீங்க இருக்கப்ப எனக்கு என்ன பயம்? All the best. Bless பண்ணுங்கப்பா. ஏய், blessingsலாம் இல்ல. நாம friends. வெறும் அட்வைஸ் மட்டும் தான். அதுவும் friendly advice. All the best. கலக்கு. பை பா. நான் கிளம்புறேம்மா, அப்பா கிட்ட சொல்லிடுங்க. சரி. எக்ஸ்கியூஸ் மீ, ஃபர்ஸ்ட் இயர் ஐடி டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும்? நேரா போய் ரைட்ல. தேங்க்ஸ். ஏய், நிக்கல அவளை செத்த.
ஏய் கூப்பிடுறாங்கல்ல வாடிங்க. என்ன லுக்குற வாடி மாவள. நான் இப்ப அங்க வந்தேன்னு வச்சுக்க செத்த. வாடிங்க. கூப்பிட்டா வரமாட்டியா? அப்படியே ஓடுற. சாரி. இந்த டகால்ட்டி வெல்லாம் இங்க காட்டினேன்னு வையே அவ்வளவுதான். எந்த கடையில் அரிசி வாங்குற? ஃபர்ஸ்ட் இயர் தானே? எந்த குரூப்? பிஐடி. என்ன பேரு? இந்திரா. எந்த ஸ்கூல்? ஆஷ்ரமம். இங்க பாருடா, தலைவர் ஸ்கூலா? தலைவர்லாம் பாத்திருக்கியா? என்ன மார்க்? 1160. பாருடா, அவ்வளோ பெரிய அப்பாட்டாகரா நீ. இதுக்கு மெடிக்கல்ல கிடைக்கவே சான்ஸ் இருக்கே. அண்ணா யூனிவர்சிட்டில கூட கிடைக்குமே, ஏன் போல? இல்ல, இங்கதான் சேரணும்னு. அதான் ஏன்? வீடு பக்கத்துல இருக்கு. வீடு பக்கத்துலயா? நான் போணும். டேய் நில்றி, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. உங்க அப்பாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். என்னடி மிரட்டுறியா? உங்க அப்பா என்ன அவ்வளோ பெரியவனா? எங்களை அடிச்சு பின்னிடுவாரோ? சொல்றி, கேக்குறான்ல. உங்க அப்பா என்ன சூப்பர்மேனா இல்ல ஸ்பைடர்மேனா? இல்லப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்றி, கேக்குறான்ல. உங்க அப்பா என்ன சூப்பர்மேனா இல்ல ஸ்பைடர்மேனா? இல்லப்பா. அவர் ஒரு சாதாரண ஃபேமிலி மேன். அப்பா. என் பேர் மதி, இந்திராவோட அப்பா. என்ன பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? நான் பிரச்சனை பண்ணவல்ல, நீ பிரச்சனை பண்ணதுனால வந்த. சகஜம். அப்படியா? ப்ராஸ்பெக்டஸ்ல அப்படிலாம் படிச்சது ஞாபகம் இல்லை. சரி வாங்க, கரஸ்பாண்டன்ட்ட இல்லை பிரின்சிபல்கிட்ட நம்ம போய் கேட்டு பார்க்கலாம். என்ன மிரட்டுறீங்களா? திரும்பவும் சொல்கிறேன், நான் உன்னை மிரட்டல. நீங்கள் தான் படிக்க வந்த என் பொண்ணை மிரட்டுறீங்க. ஒரு பொண்ணை ஏய் வாடி போடின்னு அதிகாரம் பண்ணுற ரைட்ஸ் தாலி கட்டின கணவனுக்கே கிடையாது. நீ யாரு என் பொண்ணை அப்படி பேசுறதுக்கு? பொதுவாக பொண்ணுங்களை வாடி போடின்னு பேசுகிற ஆம்பளைங்களை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அதுவும் என் பொண்ணு என் முன்னாடியே எவனாவது பேசணும்னு நினைச்சான்னா